என்னடி, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பிரச்சனை இருந்தா தானே என்ன பார்க்க வருவ? இல்ல, அந்த வக்கீல பத்தி நீ என்ன நினைக்கிற? ம்? ஆம், வக்கீல பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். எந்த வக்கீல்? நமக்கு என்ன 1000 வக்கீலா தெரியும்? சமீப காலமா ஒரு வக்கீல் நம்ம லைஃப்ல கிராஸ் ஆகுறாருல்ல, அந்த வக்கீல பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் எல்லாம் ஒரு வக்கீலான்னு நினைக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? பின்னென்ன, அவனை கல்யாண வீட்ல கலாட்டால பார்த்தேன். ம், ரியல் எஸ்டேட் காரனை உதைக்கிறப்ப பார்த்தேன். ம். நம்ம கடைய காலி பண்ண சொல்லும் போது பார்த்தேன். எதுவுமே வக்கீல் பண்ற வேலை மாதிரியே தெரியலையே. அது இல்லடி. ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவன் பேச்ச எடுத்துட்டு இருக்க? அப்படி இல்ல, அந்த வக்கீல் அடிக்கடி நம்ம லைஃப்ல குறுக்க வரான்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீ நினைக்கிற? என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிற? கடவுளோட திட்டமா இருக்குமோ? ம். ஒருத்திக்கு உடம்பு குறு குறுங்குது. 2 போட்டா சரியா வரும். சிவ சிவா. கூப்பிட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு ஆயுசு 100ங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்து நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க நிஜமாவே வக்கீலா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஏப்பா, அடுத்த முறை வரும்போது நாம வக்கீல் ட்ரெஸ்ஸோட வந்து இவங்களுக்கு யாருன்னு நாம ப்ரூவ் பண்ணுவோம். என்ன திரும்ப பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? ஏங்க எங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறீங்க? நான் டென்ஷன் ஆகல, நீங்க தான் டென்ஷன் பண்றீங்க. சொல்லுங்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த புடவைக்கு பணம் தரதா ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்கு முதல் தவணை 3000 ரூபாய் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அம்மா, அந்த பையன் வேலைக்கு சேர்ந்து இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புடவை காசை கழிச்சிடலாம்னு வந்தோம். ஒத்தாளா இந்த கடையை நடத்துறீங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உங்கள மாதிரி ஒருத்தருக்கு பாக்கி வைக்க கூடாதுன்னு நாங்க அவங்க கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டோம். இந்தாங்க. இல்ல, வேணாம். அந்த புடவை நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த கிஃப்டாவே இருக்கட்டும். இல்லைங்க, எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு நஷ்டம்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 வீட்டு சப்போர்ட்டும் இப்ப அவங்களுக்கு இல்ல. 2 பேரும் அவங்க வீட்ல வசதியா வாழ்ந்திருப்பாங்க. இப்போ யார் சப்போர்ட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க சம்பாத்தியத்துல தான் அவங்க வாழ்க்கையவே ரன் பண்ணணும். இந்த சமயத்துல என் புடவைக்கு காசு கேக்குறது எனக்கு நியாயம்னு படல. பரவாயில்ல, அந்த புடவை என்னோட கிஃப்டாவே இருக்கட்டும். நான் அவங்க கிட்ட என்ன சொல்லட்டும்? காதலிச்ச பொண்ண தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த பொண்ண கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இத மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க போதும். ஒரு நிமிஷம். ஹலோ அத்தை, எப்போ? எங்க? சரி, நான் உடனே வரேன். இப்பவே வரேன், உடனே வரேன். என்னடி, என்னாச்சு? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நீ ஷாப்பை பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். வரேன். சரி, நாங்க வரோம். ம். வராங்க. வரணும். மலர், என்னாச்சு மலர்? அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? குழந்தைங்க எங்க? தெரியல அண்ணி. பசங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக எப்பவும் போல நான் ஸ்கூலுக்கு போனேன். நான் போறதுக்கு முன்னாடியே பசங்களை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களாம். என்ன மலர் நீ இப்படி சொல்ற? ஸ்கூல்ல எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணாங்க? தெரியல அண்ணி, யாரோ தெரிஞ்சவங்க தான் கூட்டிட்டு போயிருக்கணும். ஒருவேளை பாஸ்கர் தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? அது எப்படி மலர்? ஒண்ணு நான் போகணும், இல்ல நீ போகணும். நம்ம 2 பேருக்கும் தானே ஸ்கூல் கார்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி யார் வந்து கூட்டிட்டு போக முடியும்? அண்ணி, பசங்க சொல்லாம ஸ்கூல்ல இருந்து யார் கூடவும் அனுப்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். என்ன மலர், நீ பாட்டுக்கு பதட்டம் இல்லாம பேசிட்டு இருக்க?
நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. அண்ணி ஒருவேளை பசங்களை கூட்டிட்டு போனது அண்ணனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உன் அண்ணனாவே இருந்தாலும் அது எப்படி ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடியும்? ஏத்தா பெத்த அப்பா பிள்ளைங்களை கூட்டிட்டு போக கூடாதா? அத்தை, அப்ப உங்களுக்கு தெரியுமா? ஏத்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் மேல பாயாதீங்க. மலர், பசங்க கிட்ட போன் இருக்கு. நீ போன் பண்ணி பாத்தியா? நான் கால் பண்ணி பார்த்தேன், போன் ஆஃப் ஆயிருந்துச்சு. என்னது, ஆஃப் ஆயிருக்கா? அண்ணி இல்ல, கிளாஸ்க்குள்ள போகும்போது போனை ஆஃப் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கப்புறம் அவங்க ஆன் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். மலர், எனக்கு பயமா இருக்கு. உன் அண்ணனுக்கு போன் பண்ணி பாத்தியா? போன் அடிச்சுட்டே இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணி நீங்களும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எடுக்கல மலர். எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. அண்ணி அண்ணனை தவிர வேற யாரும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போக வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 தடவை நடந்திருக்குல்ல. ஹே இங்க பாருங்கடி, இந்த மாதிரி நீங்க அசால்ட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்டு வாயிலையும் வயிற்றுலயே அடிச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எதுக்கும் பிள்ளைய போய் ஒழுங்கா தேடி பாருங்க, போங்க. அம்மா நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏற்கனவே அண்ணி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ சும்மா தேவையில்லாம அவங்கள பயமுறுத்தாத. அத்தை, உண்மையை சொல்லுங்க. உங்க பையன் உங்களுக்கு போன் பண்ணனா? எம்மா இதென்ன வம்பா இருக்கு? உங்கள மாதிரி தானே நானும் இங்க நின்னுட்டு இருக்கேன். எங்கள மாதிரி நீ ஒண்ணும் நின்னுட்டு இல்ல. நாங்க 2 பேரும் பதறிட்டு இருக்கோம். நீ பதறாம அப்படியே நின்னுட்டு இருக்க. அதனாலதான் உன் மேல சந்தேகமா இருக்கு. அண்ணன் உனக்கு போன் பண்ணிச்சா? உண்மையை சொல்லுமா. இதென்ன கூத்தா இருக்கு? என்ன எல்லாருமா சேர்ந்து என் மேல பழி போடலான்னு பாக்குறீங்களா? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. மலர், நீ இன்னொரு வேலை செய். பசங்களை கூட்டிட்டு போறத யாராவது பாத்தாங்களான்னு விசாரி. நான் கீதாவை கூட்டிக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அண்ணி எதுக்கு? இல்ல ஒருவேளை உங்க அண்ணன் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரி போலாம். வாங்கடா செல்லங்களா. அப்பா சொல்லுங்கடா, என்ன வேணும், என்ன பண்ணலாம்? அப்பா அம்மா எங்களை காணோன்னு தேடுவாங்கப்பா. பாவப்பா அம்மா. அப்ப நான் மட்டும் பாவம் இல்லையா? நான் கூட தான் தினமும் உங்களை தேடிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட நாங்க உங்க கூட தான் இருக்கோம்னு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கப்பா. ஆமா இல்ல, போன் பண்ணி சொல்லிடலாமா? சரி, ஒரு சின்ன விளையாட்டு உங்க அம்மா கூட விளையாடுவோமா? என்ன விளையாட்டுப்பா? ஐஸ் பாய் விளையாடுவோம். ஐஸ் பாய்னா எப்படி விளையாடுவாங்க? ஒருத்தர் ஒளிஞ்சுப்பாங்க, மத்தவங்க தேடி கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த விளையாட்டை தான் இப்ப நாம உங்க அம்மா கிட்ட விளையாட போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாம 3 பேரும் ஒளிஞ்சுக்க போறோம். உங்க அம்மா கரெக்டா நம்மள தேடி கண்டுபிடிக்குதான்னு பாப்போம். அப்பா வேண்டாப்பா, அம்மா இது மாதிரிலாம் விளையாண்டா கோபப்படுவாங்க.
அம்மா உங்க கூட சண்டை போட்டா எங்களுக்கு தானே அப்புறம் கஷ்டமா இருக்கும். ஏன் ராசாத்தி, அம்மா என்ன திட்டுறப்ப உனக்கு கஷ்டமா இருக்குமா? ஆமாப்பா, எங்களுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்பா. அப்பா ஏன்பா உங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க? அம்மா என்ன ரொம்ப திட்டுறாளா? ஆமாப்பா. அம்மா உங்களெல்லாம் திட்டுவாளா இல்லையா? ஆமாப்பா, தப்பு பண்ணா திட்டுவாங்க. அவ்வளவுதே. உங்களை திட்டுற மாதிரி என்னையும் திட்டுறா. நீங்க சின்ன பிள்ளைங்க தானே, அதனாலதான் திட்டு வாங்கிட்டு அமைதியா போயிடுவீங்க. அப்பா பெரிய பையன் இல்லையா, திட்டுனா அப்பாவுக்கு கோபம் வரும். அதனாலதே அப்பா உங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க ஏப்பா அம்மா கிட்ட டூ விட்டீங்க? நீங்க 2 பேரும் பணம் விட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல ஜாலியா இருக்கலாம்ல. நான் எங்க உங்க அம்மா கிட்ட டூ விட்டேன்? உங்க அம்மா தான் என்கிட்ட டூ விட்டுருக்கா. நீங்க 2 பேரும் உங்க அம்மா கிட்ட போய் அப்பா நல்லவரு, அப்பா கூட சேர்ந்துருங்க, எங்களுக்கு அப்பா வேணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், எங்க முதுகுலயே 2 போடுவாங்க. அப்பா உங்க கூட இருக்கணுமா வேணாமா? இருக்கணும்பா. இருக்கணும்ப்பா. தம்பி உனக்குடா? அப்பா நீங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கும்பா. அப்ப நீங்க 2 பேரும் தான் உங்க அம்மா கிட்ட பேசணும். நாங்க சின்ன பசங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அம்மா. நீங்க பிக் பாய் ஆச்சே, நீங்க சொல்லலாம்ல. அதானே, உங்க 2 பேர் மேலையும் உங்க அம்மாவுக்கு பாசம் ஜாஸ்தி. நீங்க சொன்னாதான் அம்மா கேட்பாங்க. சொல்லுவீங்களா? சொல்றோம்ப்பா. அப்பா, அம்மாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி நாங்க உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்லிடுங்கப்பா. அதான் சொன்னனே, இந்த ஐஸ் பாய் விளையாட்டுல உங்க அம்மா நம்ம 3 பேரையும் கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு பாப்போம். இப்ப போன் பண்ணா உங்க அம்மா உடனே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவா. பரவாயில்லையா? வேண்டாப்பா வேண்டாப்பா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. ஆனா அம்மா எங்களை தேடிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே நாங்க இல்லன்னு. தங்கா, அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிக்கலாம். இப்போ உங்க 2 பேருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்பா என்னதுப்பா? நான் இருங்க எடுக்கிறேன். ஐ பால். தேங்க்ஸ் பா. காமிக் புக்ஸ். ஹை, காமிக்ஸ் புக். போன தடவை வந்தப்ப அப்பா கிட்ட கேட்டீங்கல்ல, அதான் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் பா. வாங்கடா என் செல்ல குட்டியா. என்னம்மா, உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? நீங்க 2 பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், என் ஃப்ரெண்டோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்ட்னா? அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை குழந்தைங்கள எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு. ஓஹோ, அதான் நீங்க பதறாம உட்கார்ந்திருக்கீங்களா? உங்க குழந்தைங்களை காணும்னு சொன்ன உடனே நான் இந்த கும்பலா இருக்குமோ அந்த கும்பலா இருக்கும்னு யோசிச்சா, நீங்க என்னடானா பிள்ளைங்களோட அப்பா தான் கூட்டு போயிருப்பாரு பொறுமையா பதில் சொல்றீங்க. இல்ல சார், அவரு கொஞ்சம் சரியான ஆள் கிடையாது. நியாயமான ஆளா இருந்தா குழந்தைங்களை யாருக்கும் தெரியாம இப்படி கூட்டிட்டு போயிருக்க மாட்டாருல்ல. இங்க பாருங்கம்மா, ஒழுங்கா அந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுங்க. அந்த ஆள் குழந்தைங்களை பாக்குறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்திருக்கா? கொடுத்திருக்கு சார். இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லாம அவர் கூட்டிட்டு போயிட்டாருன்னு டென்ஷன் ஆறீங்க? இல்ல சார், ஈவினிங் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை பிக்கப் பண்ண போனப்ப குழந்தைங்க இல்ல. அவர்தான் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு சந்தேகப்பட்டு நான் அவருக்கு கால் பண்ணேன். ஆனா அவருக்கு கால் எடுக்கவே இல்ல. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? ஒரு கார் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போச்சுன்னு சொன்னாங்க சார். நீங்க சொல்றத பார்த்தா குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கூட்டிட்டு போன மாதிரி தெரியுது. நீங்களும் உங்க புருஷன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க, அவருக்கும் குழந்தைங்களை பாக்குறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா தானே இருக்கு. நீங்க தேவையில்லாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எஃப்ஐஆர் போட்டு அது எதுக்கு தேவையில்லாம? உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தாருன்னா அவரே கொண்டு விட போறாரு. சார், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உங்களுக்கு ஒரு கேஸுமா, நான் டெய்லி 1000 கேஸ் பாக்குறேன். பொதுவா குழந்தைகளை காணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோ அனுப்பி நானே களத்துல இறங்கியிருப்பேன்.
நீங்க குழந்தைங்களோட அப்பா மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னதாலதான் நான் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, உங்க குழந்தைங்க வரலன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இல்ல சார், அப்பா தான் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு சொல்றீங்க. ஒரு நாள் பார்க்கலாம். எந்த தகவலும் இல்லைன்னா என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசிக்கலாம். கிளம்புங்க. இல்ல என்னடி இவர் இப்படி பதில் சொல்றாரு? குழந்தைங்களை காணோம்னு சொல்றேன், கொஞ்சம் கூட பொறுப்பா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அன்பு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பாஸ்கர்னால குழந்தைங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பே இல்லடி. உன்னை டென்ஷன் பண்றதுக்காக தான் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்கடி. ஏய், ஒருவேளை இது பாஸ்கரா இல்லாம இருந்தா? ஏய், என்னடி என்ன பயமுறுத்துற? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 வாட்டி நடந்திருக்குல்ல. என்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதுலயே என்ன அடிக்கிறான். குழந்தைங்க எங்கன்னு தெரியாம நான் எப்படி வீட்டுக்கு போறது? நீ வருத்தப்படாத அன்பு. நான் வேணும்னா சிவம் கிட்ட பேசி பார்க்கவா? எதுக்கு தேவையில்லாம அவனை இதுல இழுக்கிற? ஏய், இன்ஸ்பெக்டர் பேசுறத பார்த்தா நாளைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களை காணோம்னு சொன்னா வக்கீல் என்ன பண்ணுவாரு? அவன் சாதாரண வக்கீல் கிடையாது. அவனுக்கு மத்த கான்டாக்ட்ஸும் இருக்கு. நிச்சயமா அவனால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல, ஒண்ணும் தேவையில்ல. இருக்கிற பிரச்சனையே போதும். திரும்ப புதுசா பிரச்சனையை ஆரம்பிக்காத. விடு, நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? எதுவும் தெரியல. நான் வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட பேசுறேன். நீ தேவையில்லாம யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க வேணாம், ஓகேவா? இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்டோட குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரல. என்னங்க, கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? குழந்தைகளை கடத்திட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அவங்க கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க, நான் ஃபோன் பண்றேன். இல்லங்க, அவங்க கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு போனது அவங்களோட அப்பா. என்னம்மா இப்படி புதிர் போடுறீங்க? முதல்ல உண்மை என்னன்னு தெளிவா சொல்லுமா. என் ஃப்ரெண்டு டிவோர்ஸ் ஆகி அவளும் அவங்க ஹஸ்பண்டும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு போவாரு. குழந்தைங்களும் அப்பா மேல கொஞ்சம் பாசமா இருக்கும். அந்த பாசத்தை பயன்படுத்தி அப்பப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சிருவேன்னு காசு கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கும் அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணிட்டான். ஆனா அவன் போனை எடுக்கவே இல்லை. நீங்க ஃபோன் அடிச்சீங்களா? ஏன் நம்பர் அவனுக்கு தெரியும், அதனால என் போனையும் அவன் எடுக்கல. அப்ப நம்பர் என்னன்னு சொல்லுங்க. டைகர், நம்ம நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ண அவனுக்கு. சொல்லுமா. 91797 கொடு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, நான் கீதா பேசுறேன். உன் போனை நான் எடுக்கலன்னு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி பிடிக்கிறீங்களா? பாஸ்கர், குழந்தைங்க எங்க இருக்காங்க? குழந்தைங்களா? எந்த குழந்தைங்க? விளையாடாதீங்க பாஸ்கர். எனக்கு தெரியும் குழந்தைங்க உங்க கூட தான் இருக்கு. ஆமா, என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? குழந்தைங்களை காணோம்னு அவ பதட்டத்துல இருக்கா. நீங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போனா என்ன? இல்ல போன் அடிச்சா எடுக்கலாம்ல. எனக்கு ஒரு தேவை இருக்கப்ப நான் எத்தனை போனை போட்டேன். அவ போன் எடுத்தாளா? எடுக்கல. இப்ப அவ தேவைக்கு அவ அடிக்கிறா, நான் எதுக்கு எடுக்கணும்? இங்க பாருங்க பாஸ்கர், எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒண்ணும் இல்ல, நான் புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். ஒரு 5 லட்ச ரூபா வேணும். ஒழுங்கா உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அந்த பணத்தை கொடுக்க சொல்லு.
அதை கொடுத்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போக சொல்லு. பாஸ்கர் இப்படி திடு திருப்புன்னு 5 lakhs கேட்டா அவன் எங்க போவா? ஏய் நடிக்காதீங்கடி. நீங்களாம் எம்புட்டு வசதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிராமாலாம் வேண்டாம். இங்க யாரு நைட்டுக்குள்ள காசை கொடுத்துட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு போங்க. இல்லன்னு வையே 2 பேரையும் கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நான் பாட்டு கண்காண இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். பாஸ்கர் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாரு. அவளாம் என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. இங்க யாரு நீயே ஒழுங்கு மரியாதை பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போ. என்ன? சரி நான் அவகிட்ட பேசிட்டு திரும்பவும் லைனுக்கு வரேன். சரி. என்னப்பா அவன் இப்படி இருக்கான்? 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக குழந்தையை கொன்றுவேன்னு மிரட்டுறான்.